வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே நாமெல்லாம் பெரும் திரளாக இங்கே குழுமி இருக்கிறோம். இன்றைய தினம் இஸ்லாமிய திருமணம் என்ற இஸ்லாமிய திருமணம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயத்திலே பிறந்திருக்கிற நாம் பல விஷயங்களிலே இஸ்லாமிய மார்க்கம் கூறுகின்ற வழிமுறைகளை மீறி அதற்கு எதிராகத்தான் நடை போட்டு வருகிறோம். பல விஷயங்கள்ல, குறிப்பாக திருமணத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் மற்ற காரியங்கள் எல்லாம் சரியாக நடக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் திருமண நேரத்திலே தோற்று போய் விடுகிறார்கள். அவர்கள் பிற சமுதாய கலாச்சாரத்தினுடைய பாதிப்புக்கு ஆளாகி இஸ்லாம் கூறக்கூடிய முறையிலிருந்து தவறி நடக்கக்கூடிய காட்சியை சர்வசாதாரணமாக நாம் பார்க்கிறோம். எனவேதான் திருமணத்தை பற்றி நமக்கு ஒரு சரியான பார்வை இருக்க வேண்டும், சரியான ஒரு உறுதி இருக்க வேண்டும். எந்த கட்டத்திலையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை தாண்டி நம்முடைய திருமணங்கள், நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற திருமணங்கள் அமையக்கூடாது என்பதில் நமக்கு ஒரு உறுதி வர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த திருமணத்தை பொறுத்தவரை மனித வாழ்க்கையில எல்லோருக்கும் தேவையான ஒரு உறவு தான் திருமணம்ங்கிறது. எந்த ஆணாக இருந்தாலும் எந்த பெண்ணாக இருந்தாலும் குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு இந்த வாழ்க்கை துணைங்கிறது மிக அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. இந்த அவசியமான தேவை எல்லாருக்கும் எளிதாக கிடைக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. இந்த திருமண தாய் தகப்பன் மாதிரி உறவு இருக்குதே, நம்ம சிரமம் இல்லாம பெற்றுறோம். நமக்கு ஒரு அம்மா வேணுங்கிறதுக்காக வேண்டி கடத்தலுள்ள அம்மா வாங்க மாட்டோம். நமக்கு அம்மா அத்தை அண்ணன் தம்பி மாதிரி உறவுகள் எல்லாம் எப்படி லேசா கிடைக்கிறதோ அதே மாதிரி திருமணத்தின் மூலமாக வரக்கூடிய உறவு, கணவன்கிற உறவு, மனைவிங்கிற உறவு லேசாக எல்லாத்துக்கும் கிடைக்கணும், இந்த தேவை எல்லாருக்கும் நிறைவேறணும் என்று இஸ்லாம் ஆசைப்படுது. திருமணத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்தினுடைய லட்சியம் என்னன்னு சொன்னா, யாரும் இதுக்காக கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப லேசாக கிடைச்சிடணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய வழிமுறை அதுதான். அல்லாஹ் அந்த உலகத்துல சில வழிமுறைகள் எப்படி பண்றான்னு சொன்னா, எது ரொம்ப 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 தேவையோ அதை லேசா கிடைக்கிற மாதிரி ஆக்கியிருக்கிறான். எது அவ்வளவுக்கு தேவையில்லையோ, அது கொஞ்சம் தேவையா இருக்குதோ அது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி ஆக்கி வச்சிருப்பான். எது ரொம்ப அறவே தேவையில்லையோ அது ரொம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி அமைச்சு வச்சிருப்பான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க, அல்லாஹ் அப்படித்தான் ஏற்பாடு செஞ்சிருக்கான். மனிதன் வாழ்வதற்கு ரொம்ப 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 24 ஹவர்ஸ் தேவை எதுன்னு கேட்டா காற்று. இந்த காற்றுக்காக வேண்டி நீங்க கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வர்ற சும்மா சொல்லலாது. காத்து இங்கதான் இருக்குது, காத்து வாங்குறேன் கடற்கரைக்கு போறது நல்ல காத்துக்கு வேண்டாம் நீங்க சொல்லலாமே தவிர, காற்றுக்காக நீங்க ஏதாவது முயற்சி எடுக்கணுமா? நான் எனக்கு காத்து வேணும்ல, கொஞ்சம் டைம் கொடுங்க வாங்கிட்டு வந்துடுறேன், ஒரு அரை மணி நேரத்துக்கு உள்ள காத்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவோமா? காசு கொடுக்கல, இருந்த இடத்தை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டிய தேவையில்லை, அந்த இடத்து இருக்கிற இடத்திலேயே கிடைக்கிற மாதிரி அல்ல செட்ட பார்த்தீங்களா? எல்லாருக்கும் தேவையா? இது இல்லன்னு செத்து போயிருவான மனுஷன். அல்ல கருணை காட்டுறான் பாருங்க. கருணையாளன் என்ன பண்றான், மனிதன் எது இல்லாமல் வாழ முடியாதோ அத ரொம்ப லேசாக எங்கேயும் கிடைக்கிறதாக, எந்த பாஷை தெரியாத ஊருக்கு வேண்டாலும் போங்க, அங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும், வித்தியாசமே இருக்காது, இதே காத்து கிடைக்கும். அப்ப இந்த காற்று என்பது ரொம்ப தேவைங்கும் போது அதை ரொம்ப சிரமம் இல்லாம அல்லாஹ் தந்துட்டான். அடுத்த மனிதன் வாழ்வதற்கு ரொம்ப முக்கியமான தேவை தண்ணீர். அதை அல்லாஹ் என்ன செய்யறான்னா, பெரிய சிரமம் இல்ல, சின்ன ஒரு சிரமப்பட்டு என்ன செய்யலாம், தண்ணீரை அடைஞ்சிடலாம். மினரல் வாட்டர் வாங்குறதுக்கு தான் காசு செலவழிக்கணுமே தவிர, ஏதோ ஒரு தண்ணியை குடிச்சு உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு எங்கேயும் போய் தண்ணி கிடைச்சிடும். மண்ணை தோண்டினா கிடைக்கும்,
குழாய்க்கு கிடைக்கும், எங்க வேணாலும் கிடைக்கும். ஒண்ணும் இல்லாம உசுர காப்பாத்துற நேரம் தான் கடல் தனியா அள்ளி குடிச்சிட்டு போயிடலாம், ஒரு குளத்து தனியாக குடிச்சிட்டு போயிடலாம். அப்ப அல்லாஹ் என்ன அதுக்குமே நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை. நமக்கு அந்த கிருமி அதெல்லாம் இருக்கக்கூடாது, டேஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டுமானால் காசு கொடுத்து தண்ணி வாங்குற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம். இந்த காலத்துல பொதுவா தண்ணிங்கிறது எல்லாம் அப்படித்தான் அமைச்சு வச்சிருக்கிறான். அதுக்கு அடுத்த தேவை உணவு. உணவுங்கிறது பாருங்க, ஒருவேளை உணவுக்கு 7000 ரூபாய் டிவி வாங்குற காசு வந்தா வாழ முடியுமா? நம்ம ஒருவேளை உணவு ஃபுல் சாப்பிட 10 ரூபாய்க்கு எல்லாம் தர்றான். ஒரு நாள் நம்ம உழைக்கிற உழைப்புல எல்லாரும் சாப்பிட்டு விட்டு மிச்சப்படுத்த வேற விஷயத்துல வாங்குறோம். அது அல்லாஹ் கிடைக்கிற மாதிரி செஞ்சிருக்கிறான். நம்ம நாக்கு தடிச்சு போனா வேண்டுமானால் ஒருவேளை உணவுக்கு 300 ரூபாய் செலவழிக்கலாமே தவிர வாழ்வதற்கு ஒருத்தன் 10 ரூபாய் வச்சு வாழ முடியும், உசுரை காப்பாத்திக்கிற முடியும். அந்த அளவுக்கு அந்த உணவுகள் எல்லாம் இணைஞ்சிருக்கிறான். வாழ்வதற்கு தேவையானது ரொம்ப எளிமையான முறையில அல்லாஹ் அமைச்சு வச்சு தந்திருக்கிறான். அப்ப இப்படித்தான் திருமணமும் லேசா இருக்கணும்னு இஸ்லாம் எதிர்பார்க்குது. திருமணங்கிறது மனுஷனுடைய அவசியமான தேவையா இருக்கிறதுனால அதுக்காக வேண்டி யாரும் கஷ்டப்பட்டுற கூடாது, அந்த உறவு யாருக்கும் கிடைக்காம இருக்கக்கூடாது, அந்த உறவுக்காக வேண்டி நிறைய பாவங்களை செஞ்சிடக்கூடாது, நிறைய ஹராம்கள்ல ஈடுபட்டக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, திருமணத்திற்கு ரொம்ப சில சரத்துகளை, சில விதிமுறைகளை உண்டாக்கி உலகத்துக்கு தருது. ஏன் தருதுன்னு கேட்டா, திருமணத்தை இன்னைக்கு எதுக்குன்னு கேட்டா 2 நோக்கத்துக்கு தான் திருமணம் பண்றது. ஒண்ணு, சந்தோஷமா தாம்பத்தியத்தில் ஈடுபடுறது ஒரு நோக்கம். 2வது, நமக்கு பெயர் சொல்வதற்கு சந்ததிகளை உருவாக்கி கொள்வது இன்னொரு நோக்கம். நம்ம சந்தோஷமா இருக்கிறது ஒரு நோக்கம், அந்த சந்தோஷத்தின் பலனாக சந்ததிகளை பெருக்கிக் கொள்வது இன்னொரு நோக்கம். இந்த 2க்கு தான் கல்யாணம் பண்றாங்க. ஆனா திருமண நேரத்தில் இதுக்குத்தான் திருமணம் நடத்தணுங்கிற எல்லாரும் மறந்துடுறான். திருமணத்தை எதுக்கு பயன்படுத்தலாம் தெரியுமா? இன்றைய சமூகத்தில் திருமணம் எதுக்குன்னு கேட்டா, ஒருவனுடைய ஸ்டேட்டஸ உலகத்துக்கு சொல்றதுக்கு திருமணம். உங்களை பலிகடா வச்சு உங்க அத்தா என்ன பண்ணுவார், உங்க தகப்பனாரு அவருடைய அந்த பெருமை காட்ட நினைக்குவாரு. என் மகனுக்கு எப்படி திருமணம் பண்ற பாரு, எப்படிப்பட்டவன் பாரு, உலகமாக கஞ்சனா இருப்பான். அந்த திருமணத்தில் என்ன செய்வான்னு கேட்டா, என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு காட்ட ஆசைப்படுவான். அதுக்காக வேண்டி என்ன செய்வான், போட்டி போடுவான். அடுத்தவன் திருமணத்தை பார்ப்பான், இந்த ஊர்ல எப்படி இந்த பையெல்லாம் பண்ணிருக்கான், நான் என்ன லேசப்பட்டவனா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், திருமணத்திற்காக வேண்டி தன்னுடைய காசையெல்லாம் அள்ளி கஞ்ச அவன் இறக்குவான். பந்தலுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவான், கச்சேரி செலவு பண்ணுவான், ஆடல் பாடல் கூத்துகளுக்கு செலவு பண்ணுவான். ரொம்ப கஷ்டமாக்கி காட்டக்கூடிய அவ்வளவு காரியத்தையும் செய்வான். அவனை பொறுத்தவரைக்கும் திருமணம்ங்கிறது அவனுடைய கௌரவத்தை, அவனுடைய பெருமையை உலகத்துக்கு சொல்வதற்கு உரிய ஒரு சாதனம், அவ்வளவுதான். திருமண மகன் சந்தோஷமா இருக்கணும், மருமக சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை தேவைன்னு நினைக்கிறது இல்லை. அதை இவனுடைய கௌரவத்தை காட்டுறதுக்கு உரியதாக நினைச்சிடறான். இன்னும் சொல்ல போனா 5 வேளை தொழக்கூடியவர், 7 சில்லா தப்லீக்ல போனவர், ரொம்ப எல்லாத்துலயும் ரொம்ப கரெக்டா இருக்கிறவர், தௌஹீத் பேசுறவர், எல்லாத்துலயும் எந்த துறை எடுத்துக்கிறீங்களேன், எல்லாருமே இந்த திருமண நேரத்துல மாத்திரம் அல்லாஹ் மறந்துடுறான். திருமண நேரத்துல தான் இவனுக்கு சாதிலாம் யாவும் வரும், குளம்லாம் யாவும் வரும், கோத்திரம்லாம் யாவும் வரும். இந்த கோத்திரமா, இது நமக்கு சரி வராத, இது அந்த மறைக்காரா, இது லெப்பையா, இது ராவுத்தரா, எல்லாம் யாவத்துக்கணும். எப்ப ஒரு மற்ற நேரத்துல டீ வாங்கி கொண்டா குடிப்பான், ஒரு இடத்துல போட்டு சாப்பிடுவான். அப்போலாம் எந்த யாவும் வராது. இந்த பொருளாதார வித்தியாசத்துல இருந்து, எந்த ஊர்லங்கிறதுல இருந்து, என்ன கோத்திரம்ங்கிறதுல இருந்து எல்லா இளவும் யாபத்துக்கு வரக்கூடாது. எல்லாமே எப்பதான் யாபத்துக்கு வரும், ஒரு திருமண நேரத்துல தான் இவனுக்கு நினைவுக்கு வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதுக்கு தான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, சில பேசிக்கான சில செய்திகள் நமக்கு சொல்லித் தருது. முதலாவது, நீங்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் முதல் கண்டிஷன், உலகத்தில் எவனும் சொல்லாத கண்டிஷன், திருமணங்கிறது குறைஞ்ச, மிக குறைஞ்ச, அதை விட மிக குறைஞ்ச செலவுல செய்யப்படணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பொருளாதாரம் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்காது. ஒரு நாளைக்கு 10 ரூபாய் சம்பாதித்து 10 ரூபாயும் செலவு செய்யக்கூடியவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அவன் திருமணத்திற்கு ஒரு அடிஷனல் அவனுக்கு செலவு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஜீவன்கள் இந்த நாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க, இல்லன்னு நீங்க சொல்ல முடியாது. அப்ப அவனெல்லாம் திருமணம் நடத்தணும்னு சொன்னா அவனும் கூட கஷ்டம் இல்லாம திருமணத்தை நடத்தணும். அதுக்கு இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆலமன் நிக்காஹி பரக்கா ஐஸருஹு மூனா. திருமணத்திலேயே பரக்கத்து, அல்லாஹ்வுடைய மறைமுகமான ஒரு அருள் உனக்கு கிடைக்கணும்னு சொன்னா குறைந்த, மிக குறைந்த செலவில் உன்னுடைய திருமணத்தை வைத்துக்கொள். அப்ப திருமணத்துக்கு ஒரு பெரிய பட்ஜெட் போடக்கூடாது. திருமணத்திற்காக வேண்டி ஒருவன் தன்னுடைய ஒரு சந்தோஷமான வாழ்க்கை பெறுவதற்காக வேண்டி ஒருவனோ ஒருத்தியோ 25 வருஷமெல்லாம் உழைக்க கூடாது, சேர்க்க கூடாது.
ஒரு சாதாரண ஒரு கல்யாணம் ஒப்பந்தம் பண்றதுக்காக வேண்டி பொம்பளை பிள்ளை பிறந்தவனே உழைக்க ஆரம்பிக்கிறான். பொம்பளை பிள்ளை என்னைக்கு பெற்றானோ அன்னைக்கு உழைக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அன்னைக்கு உழைச்சி 20 வருஷம் உழைச்சாதான் அந்த பெண்ணை கரை சேர்க்க முடியும் என்ற அளவுக்கு சிரமமாக்கி வச்சிடக்கூடாது. ஒரு ஆம்பளைக்கு அப்படித்தான். திருமணத்தை சொல்லிக் கொண்டு அவன் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. திருமணம் நான் இந்த பண்ணிட்டு கடையில போய் ஒரு டீ குடிச்சிட்டு வர்ற மாதிரி லேசா இருக்கணும். நான் சிரிக்கிறதுக்கு சொல்லல, அப்படி இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த சமுதாயத்துல இப்ப நினைச்ச டீ குடிச்சிட்டு வருவீங்கல்ல, இப்படித்தான் கல்யாணம் இருந்துச்சு. இதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுப்பீங்களோ, இதுக்கு எவ்வளவு கஷ்டம் எடுப்பீங்களோ, இந்த அளவுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல திருமணம் நடந்துச்சு. சொந்தக்காரங்களை கூப்பிட மாட்டாங்க கல்யாணத்துக்கு, உறவினர்களை கூப்பிட மாட்டாங்க. அந்த 2 வீட்டாரும் பேசிக்கிடுவாங்க. அவங்க 2 சாட்சி, ஒண்ணு கொடுக்குறியா கட்டிக்கிறீங்க சரியா போச்சு முடிஞ்சு வச்சுக்கிறது. அங்கே கல்யாணம் முடிஞ்சு வச்சு. எந்த அளவுக்கு நம்ம வரலாறு படிக்கிறோம், அதை படிச்சு நம்ம தெரிஞ்சுதான் வச்சிருந்தோம். நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி புதுசே கிடையாது, யாபப்படுத்துற செய்தி தான். நமக்கெல்லாம் தெரியுது. அப்துல் ரஹ்மான் அவுஃப்ங்கிறவரை பத்தி நமக்கு தெரியும். அவர் நபிகள் நாயகத்தினுடைய தோழர், வசதியான தோழர், பணக்கார தோழர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபிகள் நாயகத்தை பார்க்க வர்றார். பார்க்க வந்தாருன்னா கொஞ்சம் நறுமணம் பூசிக்கிட்டு வர்றாரு. என்ன நறுமணத்தோட வர்றீங்களா, என்ன விஷயம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. எனக்கு நேற்று திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம இது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியாம தங்களுடைய வாழ்க்கையில எதையுமே நடத்தாதவர்கள் அந்த சஹாபாக்கள், நபி தோழர்கள். நபிகள் நாயகத்துக்காக உசுரையும் கூட கொடுக்கக்கூடியவர்கள் அந்த நபி தோழர்கள் சஹாபாக்கள். அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு சமுதாயம் என்ன பண்ணுது? கல்யாணத்துக்கு நபிகள் நாயகத்தை அழைக்கல, நபிகள் நாயகத்துக்கு சொல்லல, அவர்களுக்கு தகவலை தெரிவிக்கல. அங்கதான் இருக்கிறாங்க. பெரிய மெட்ராஸ் மாதிரி பெரிய சிட்டி, ஆலந்தூரும் மண்ணடி மாதிரியான தூரம்லாம் இல்ல. அன்னைக்கு உள்ள மதீனாங்கிறது, அன்னைக்கு உள்ள மதீனாங்கிறது ஒரு மண்ணடி அளவுக்கு தான் இருக்கும். ஒரு சின்ன ஏரியா, நடந்து போய் எங்க இருந்தாலும் சொல்லிட்டு வந்துடலாம். நபிகள் நாயகம் சந்திக்க முடியாத தொலைவுல இல்ல, ஒரே ஊர், சின்ன கிராமம். அன்னைக்கு, இன்றைக்கு மதீனா பெரிய சிட்டியா இருக்கலாம். ஒரு கிராமம் கூப்பிடுற தொலைல ஒரு நாளைக்கு 5 வேளை தொலைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவு கிட்டத்துல இருந்தும், அவ்வளவு அருகில ஒவ்வொரு வக்து தொழுகைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தும் கல்யாணம் நடக்குது. அதை நபிகள் நாயகத்திட்ட சொல்லணும் கூட அவங்களுக்கு தோணல. ஏன் தோணல? அப்படி உருவாக்கல. அவருக்கு தோணல நம்ம சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கல. எனக்கு ஏன் இதை சொல்லிட்டு இருக்கிறீங்க? கல்யாணம் தானே, சிம்பிளா பண்ணிட்டு போங்க, சாதாரணமா பண்ணுங்க, அடுத்த ஆளுக்கு ஒரு 4 பேருக்கு தெரியல, அவ்வளவுதான். சாட்சி வேணும். விபச்சாரத்திற்கும் கல்யாணத்துக்கு வித்தியாசம் இருக்கணும். விபச்சாரம் ஒருத்தி கூட்டிட்டு போய் என்னடான்னு கேட்டா கல்யாணம் பண்ணு சொல்லிடக்கூடாது. அதுக்காக வேண்டிய என்ன பண்ணணும்? குறைஞ்சபட்சம் ஒரு 2 சாட்சி வச்சுக்கணும். ஒருத்தருக்கு தெரியாம பண்ணிடக்கூடாது. அந்த அளவுக்கு தான் இஸ்லாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே தவிர இதுக்காக வேண்டி பாரதூரமான எடுப்புகள் எடுக்குமாறு இஸ்லாம் நம்ம கற்றுத்தரவே இல்லை. இப்படி திருமணம் செய்ய நம்மள எத்தனை பேர் தயாரா இருக்கிறோம்? தௌஹீதுங்கிறோம். தௌஹீதா 2-3 செய்தான் தௌஹீதா. நெஞ்சில கை கட்டினா தௌஹீதா போயிருமா? விரல ஆட்டினா தௌஹீதா போயிருமா? ஆமீன் சத்தம் போட்டுட்டா தௌஹீதா போயிருமா? தர்காவுக்கு போகாம இருந்தா தௌஹீதா போயிருமா? மதுஹப் இல்லைன்னு சொல்லிட்டா தௌஹீதா போயிருமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் காட்டினாங்களோ ஏன் அதுக்கு நம்ம முன் வர மாட்டேங்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இது யாருடைய வழிகாட்டு? என்னுடைய வழிகாட்டுதலா? எவனா கண்டுபிடிச்ச வழிகாட்டுதலா? அல்லாஹ்வுடைய ரசூல்னு ஏத்துக்கிட்டீங்க, அவங்க காட்டின வழிகாட்டுதல் புளுலேசா, புள சிம்பிளா நான் செஞ்சு காட்டுறேன், நீங்க முன் வர மாட்டேங்கிறோம். நான் செஞ்சு காட்டுறேன்னு எத்தனை பேர் பண்றோம்? நம்ம கல்யாணத்துக்கு சொல்லி செய்யக்கூடிய எடுப்புகளை எண்ணி பார்த்தோம்னு சொன்னா வேற வேற சமுதாயங்கள் பார்த்து காரித்து பாத குறை. அவனெல்லாம் எப்படி எப்படியே சம்பாதிக்கிறான். அவனுடைய ஹலால் ஹராமும் பார்க்க தேவையில்லை. கள்ளுக்கடை நடத்தி சம்பாதிப்பான், சாராய கடை ஏலம் எடுப்பான், சினிமா கூட்டம் நடத்துவான், லாட்டரியை தொழிலா வச்சு நடத்துவான். அப்ப இப்படி மார்க்கம் தடை ஊழல் பண்ணுவான், அளவு நிறுவையில மோசடி பண்ணுவான், கலப்படம் பண்ணுவான். அப்படியெல்லாம் சம்பாதிக்கிறவன் கட்டு செட்டா இருக்கிறான். இவ்வளவுக்கு இது கூடாது, அது கூடாது, இது கூடாது சம்பாதிக்கிறது நம்ம காசு நாசமாகும். எந்த காசுக்காக வேண்டி நம்ம அதை விற்க மாட்டோம், இதை விற்க மாட்டோம், இது கூடுமா அது கூடுமா, அதான் தௌஹீதுங்க. நான் மத்த மக்களுக்கு சொல்லலையே, இது எல்லாம் விட்டு விலகி வந்து நமக்கு சொல்றேன். நம்மள உட்கார்ந்து லாட்டரி சீட்டு விற்கிறாங்க, நான் அவனை பத்தி பேசல. நம்மள உட்கார்ந்து கல்லு கடையான அவனை நான் சொல்லல. நீங்க எல்லாம் யார்? இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள்லாம் யாரு? நம்ம எல்லாம் ஓரளவுக்கு நம்ம கரெக்டா நடக்கணும். ஹராமான உணவு நம்மள்ட்ட கலந்துடக்கூடாது, அல்லாஹ் தடை செஞ்ச மாதிரியான வருமானம் நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறவன். அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருந்து கொண்டு நம்மள கல்யாண பத்திரிகை அடிக்காதவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க பார்ப்போம். கல்யாணத்துக்கு ஒரு பத்திரிகை அடிக்கிறீங்களே,
இது என்ன முறை? எதுக்கு அடிக்கிறீங்க? இதுல கிடைச்ச நன்மை என்ன? இந்த கல்யாண பத்திரிகை அடிப்பதற்காக வேண்டி சும்மா சாதாரணமா அடிக்கிறீங்க. ஒரு கல்யாண கார்டு அடிக்கிறீங்க 17 ரூபாய் 18 ரூபாய்க்கு ஒரு கார்டு, ஃபுல் மீல்ஸ் கிடைக்கும். அந்த ஒரு கார்டுக்கு முழு அன்லிமிட்டட் சாப்பாடு கிடைக்கும் ஹோட்டல்ல. நீங்க செலவழிக்கிற ஒரு கார்டை கொடுத்து அந்த கார்டுக்கு செலவழிக்கிற காசை ஒரு ஏழைக்கு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், வயிறாறு லிமிட் இல்லாம ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும். சென்னை மாதிரி நகரத்துல, கிராமங்கள்ல 3 வேளை சாப்பிடலாம். நீங்க அடிக்கிற ஒரு கார்டுடைய செலவு ஒரு மனிதனுடைய ஒரு நாள் உணவு, ஒரு நாளுடைய உணவு ஒரு கார்டுக்கு நீங்க செலவழிக்கிறீங்க. இந்த கார்டுல என்ன நன்மையை கண்டீங்க? இது யார் வீட்டு கலாச்சாரம்? அந்த கார்டு அடிச்சதுக்காக வேண்டிய ஒரு 1000 பேரை எக்ஸ்ட்ரா கூப்பிட வேண்டிய நிலைமை. கார்டு ஒரு செலவு, கார்டு அடிச்சுட்டோம்ங்கிறதுக்காக வேண்டி அடிச்ச கார்டை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு 1000 பேரை இந்த கார்டு நான் நினைச்சு பாக்குறது. உலகத்துல இந்த கார்டு அடிக்கிற மாதிரி ஒரு கிறுக்குத்தனம் கிடையவே கிடையாது. கல்யாணத்துக்கு கார்டு அடிக்கிறோமே, கார்டு அடிச்சுட்டு போய் கல்யாணத்தை கூப்பிட கொடுப்போம். கார்டை கொடுப்போமா? கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதுல எல்லாரும் இருக்கு. நம்மள்ட்ட கேட்பான் எப்ப கல்யாணம் வைக்கிறீங்க? அதெல்லாம் இருக்குது. வாங்கி வச்சுக்கிட்டு 18 ரூபாய்க்கு அடிச்சு கொண்டு கொடுக்குறோம். சரி போயிட்டு வாங்க மாட்டான். எப்ப கல்யாணம் வச்சுக்கிறிய? 18ஆம் தேதி. யாரு பொண்ணு? அதெல்லாம் இருக்குல்ல, நம்மள்ட்ட கேட்பான் யாரு பொண்ணு? எதுக்கு இது? இதுல என்ன நன்மை? எந்த மண்டபத்தில் இருக்குது? யார் வீட்டுல வச்சு நடத்துறீங்க? இதெல்லாம் உங்கள்ட்ட கேட்க போறான். அப்ப கல்யாணத்துக்கு சொல்லன்னு போறீங்க, எல்லா விவரத்தையும் வாயில தான் சொல்ல வேண்டி இருக்குது. இதை வாங்கி பேசாம போட்டு வச்சுக்கிறோம். ஒரு அந்தஸ்துக்கு தான் இது. அப்ப நான் எதுக்கு இந்த காசை எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? நல்லா கேட்க மாட்டானா? ஏன்பா இந்த காசை போட்டு விரைய மாட்டீங்க? நல்லா கேட்க மாட்டான். நோட்டீஸுக்கு தேவையில்லைங்க, நோட்டீஸ் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கல்யாணத்துக்கு ஒரு 10 பேர் சொன்னா போதும். அல்லது நடக்கிற நிகழ்ச்சி புத்திசாலித்தனம் என்னது? இப்படி நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நுழைச்சு விட்டுணும். ஒரு செலவு நமக்கு இருக்காது, வழங்குதா வாக்கள் கிடைக்கும். இந்த மாதிரி வர பங்கன் நடக்கும்ல, அதுக்குள்ள கொண்டே கல்யாணத்தை நுழைச்சு இன்னும் நான் செலவு மிச்சப்படுத்துறேன் பாரு. அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய திருமணங்கள் அமைத்துக் கொண்டோமையானால் அது இஸ்லாமிய திருமணம். அப்போ முஸ்லீம் கல்யாணத்துக்கு வட்டிக்கு வாங்க மாட்டான். இன்னைக்கு என்ன நிலைமை? இந்த கல்யாணங்கிற ஒரு சுண்ணத்தை செய்யறதுக்காக வேண்டி பாதி பேர் வட்டிக்கு வாங்கலாம். கல்யாணங்கிற ஒரு சுண்ணத்து, அதுக்கு என்ன பாவம் செய்ய வேண்டி இருக்குது? அல்லாஹ்வுடைய பார்வையில பெரிய குற்றத்துல 2வது இடத்துல இருக்குது நிரந்தர நரகம். அப்படிப்பட்ட வட்டிங்கிற பாவத்தை செய்ய சொல்லி நம்ம என்ன பண்றோம்? கல்யாணங்கிற சுண்ணத்தை நிலைநாட்டுறோம். ஏன் கடன் வாங்க வைக்கிறீங்க? அவனை ஏன் வட்டிக்கு வாங்க வைக்கிறீங்க? ஏன் அடுத்தவன்ட்ட கையேந்த வைக்கிறீங்க? கல்யாணங்கிறது ஏன் ஒரு சுமையாக்கி வச்சிருக்கிறீங்க? லேசாக்கணும் அப்படி நினைக்குவானா? அப்ப வசதி உள்ளவர்கள் இப்படி முன் வரணும். யாருக்கு அல்லாஹ் சக்தி கொடுத்திருக்கிறானோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து போட்டி போடணும். எதுல? எளிமைக்கு போட்டி போடணும். ஆடம்பரம் இல்லாத அந்த சிக்கனமான நிலைமைக்கு போட்டி போடணும். அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்த எல்லா திருமணமும் இருந்துச்சு. ஒரே ஒரு திருமணம் இந்த மாதிரி ஒரு 100 பேர் கலந்துக்கிட்டாங்க. உங்களுக்கு காட்டுங்க பார்ப்போம். நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றுல காலத்தில் நடந்த 23 வருஷ காலத்து வரலாற்றுல ஒரே ஒரு கல்யாணத்துல இப்படி ஊரை அழைச்சாங்க, எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. சொல்லுங்க பார்ப்போம். பார்க்கவே முடியாது. அவ்வளவு எளிமையான முறையில திருமணங்கள் நம்ம அமைத்துக் கொள்வதற்கு உறுதி எடுக்கணும். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையாக நம்முடைய திருமணங்கள் அமைச்சுக் கொள்ளணும். செலவை பொறுத்த வரைக்கும் கார்டு அடிக்கிறாங்க, பந்தல் போடுறான். கல்யாணத்துக்குன்னு ஒரு பந்தல். இதனால இந்த பந்தல்லாம் வருது. அடிப்படையில் தப்பு பண்றீங்க. நீங்க நினைக்கிறீங்க இவ்வளவு பேரை கூப்பிட்டதான் கல்யாணம், அதுல கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த செலவே இருக்காது. இதனால அந்த பந்தல் தேவைப்படுது. எதுக்காக வேண்டிய ஆடம்பரமான ஜோடனைகள் வருது. ஒரு 1000 பேர் 2000 பேர் ஒரு இடத்துல குய்யக்கூடிய நேரத்தில் அதற்கான வசதிகள் பல விஷயங்கள் செய்ய வேண்டி வந்துருது. நீங்க என்ன பண்ணணும்? அதை லிமிட் பண்ணுங்க. குடும்பத்தில் உள்ள 10 பேர் தான் நான் கூப்பிடுவேன், அவ்வளவுதான். என் குடும்பத்தில் மாமா மச்சான் 4 பேர் இருந்து அவ்வளவு போதும். 25 பேர் வச்சு நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு பந்த நம்ம ஊடே போதும். மண்டபமே தேவையில்லை. கல்யாணத்துக்கு ஒரு மண்டபம் தேவையா? திருமண மண்டபம்னு ஒண்ணு பிடிச்சி அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவழிக்கணுமா கொஞ்ச நேரத்தில் உட்கார்றதுக்காக வேண்டி? அப்ப நம்ம கல்யாண மண்டபத்துக்கு செலவழிக்கிற காசு இருந்தா இந்த தலித்து சமுதாயம் இருக்க 2 கல்யாணம் பண்ணிடுவாங்க. கிராமங்கள்ல இந்த தலித்து சமுதாய மக்கள் இருக்காங்களே, நீங்க மண்டபத்துக்கு கொடுக்கிற காசு அவங்கள்ட்ட கொடுத்தா 2 குமர் கரையேறிடும். 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளவுக்கு நம்ம காசெல்லாம் நாசமா போய்கிட்டு இருக்கு, வீணா போய்கிட்டு இருக்கு. உங்களை பார்த்து வசதி உள்ளவங்களை பார்த்து ஏழையா உள்ளவனு நடுத்தரமா உள்ளவனு கடனை வாங்கி அந்த மண்டபத்தை பிடிச்சே தீர்வேண்டு இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால முதல் தீர்மானம் பண்ணணும், இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னால் போட்டி போடணும். எதுல? செலவை குறைக்கிறதுல போட்டி போடணும். இன்னும் குறைச்சு கட்டுற மாதிரி விருந்துக்கு கூட இஸ்லாத்துல திருமண விருந்து இருக்குது, வழிமாண்டு விருந்து இருக்குது, மாப்பிள்ளை தரப்புல கொடுக்கக்கூடிய விருந்து இருக்குது. திருமணத்தின் பெயரால் நடத்துகிற அந்த வலிமா விருந்து கூட நம்ம தப்பா வழங்கிச்சுக்கிறோம்.
வலிமா விருந்து என்ன வழங்கிட்டோம்? ஊர்ல உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டாகணும். மாமா மச்சான் இவன் ஊர்ல உள்ள திருத்தி எவன் இருக்கானோ எல்லாத்தையும் கூப்பிட்டு கொண்டாந்து சோதனை போடணும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த கணக்கை தப்பு. முதல்ல வலிமா விருந்துடா என்ன, இப்படி ஊரெல்லாம் அழைச்சு கொடுக்கணும் இருக்குதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா வந்து கொடுத்தாங்க. வலிமா விருந்துடா பிரியாணி நம்ம வழங்கி வச்சிருக்கிறோம். அந்த காலத்துல பிரியாணியே கிடையாது. வலிமா விருந்துல புலவு சோறுன்னு வழங்கி வச்சிருக்கிறோம். அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. வலிமா விருந்துங்கிறது என்ன? ஒரு பேரிச்சம்பழத்தை விட்டு அடுத்த பேரிச்சம்பழத்துக்கு தடுமாறக்கூடிய சமுதாயத்துல வலிமா விருந்துக்கு எங்க போவாங்க? ஒரே ஒரு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மாதிரி பணக்கார ஆள்கிட்ட சொன்னாங்க, ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடு, அவர் வசதியான ஆள். அந்த மாதிரி வசதியான ஆட்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற அளவு என்னன்னா ஒரு ஆடு. இன்னும் சொல்ல போனா அந்த ஆட்டுக்கு நம்ம ஆட்டுக்கு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு கேளுங்களா, அங்க ஆடுன்னு அதே உணவா சாப்பிடுவாங்க. வணங்குதா? அன்னைக்கு இன்னைக்கு கூட அரபியர்களுடைய உணவு என்னன்னு கேட்டா ஆட்டுக்கு ரொட்டியை தொட்டுக்குருவான். நம்ம ரொட்டிக்கு ஆட்டை தொட்டுக்குருவோம். அவன் என்ன செய்வான்? கறியை வாங்கிட்டு ஹோட்டல்ல கூட அப்படித்தான் வாங்கணும். இன்னைக்கு அரபு நாட்டுக்கு உணவு தெரியும். ஹோட்டல்ல போய் 1/2 கிலோ கொடுங்க 1 கிலோ கொடுங்கன்னு கறியத்தான் வாங்கணும். அதுக்கு 2 ரொட்டியை தருவாங்க. கறிக்கு தான் கறியை தின்னு விட்டு அதுக்கு ஒரு ரொட்டியை துணைக்கு சாப்பிட்டு வர்றது. ஒரு ஆட்டை எத்தனை பேர் சாப்பிட்டு இருக்க முடியாது விருந்துல? சும்மா ஒரு 20 பேர் சாப்பிடலாம். அதிகபட்சமா போனா ஆட்டையே திங்கிறதா இருந்தா நம்ம அதுக்கு ஆட்டுக்கு 10 மடங்கு அரிசியை போடுறதுனால நிறைய பேருக்குள்ள தெரியுது. ஒரு ஆடுங்கிற ஒரு 20 பேர் சாப்பிடக்கூடிய உணவு தான். இன்னைக்கு ஒரு ஆட்டை அப்படி முழுசா சுட்டு வச்சுக்கிட்டு 2 பேர் 3 பேர் திட்டு போயிருவாங்க. ஆட்டுக்கு என்னைக்கு பாக்குறோம். அப்ப இது ஒரு பணக்காரருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுப்பா, இவ்வளவுதான் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்துக்கு விருந்து கொடுத்தாங்களே, எப்படி விருந்து கொடுத்தாங்க? கொஞ்சம் கோதுமை மாவு, கொஞ்சம் தேன், கொஞ்சம் நெய், 3ஐயும் போட்டு பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை போண்டா வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு போண்டாவுக்கு என்ன டேஸ்ட் அதானுங்க. வலிமா விருந்துங்கிற பேர்ல ஆளுக்கு ஒரு போண்டா இருக்குல்ல, ஒரு உளுந்து வடை, ஒரு மசால் வடை, ஒரு கேக்கு போதும். வாங்க வலிமா விருந்து கூப்பிட்டு 4 பேரை கூப்பிட்டுருந்தாங்க. வலிமா விருந்து சிரிக்கிறது சொல்லல. ரசூலுல்லாஹ் அப்படி நடந்திருக்கும் வைக்கப்படுறீங்க நீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பார்க்கறாங்க? அவர்களுக்கு கொடுக்க முடியும், அதுக்கு கொடுக்க மக்கள் கேட்டா தரவே இருந்தாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாதவர்கள்லாம் சமுதாயத்தில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நம்ம ஒரு முன்மாதிரியா பெறக்கூடாது, நம்ம செய்யறதை பார்த்துட்டு அவர்களும் பண்ண நினைக்க கூடாது. அப்படி நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க? இதை பத்தி ஊர் என்ன சொல்லும், உலகம் பூரா திருமணத்தை ஆடம்பரமா கருதுறான். அவங்க உலகத்தை பத்தி கணக்கே பண்ணல, என்னமோ நினைச்சிட்டு போங்கடா, இதான் திருமணம், இதான் நமக்கு தரப்படும் இப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களே. இந்த மாதிரியான அளவுக்கு நீங்க கொடுத்தாலே வலிமா விருந்த சுண்ணத்து நிறைவேறி போயிடும். வலிமா விருந்துண்டா ஆடுதான் நினைச்சுக்கிட்டு, அது ஒரு பிரியாணி தான் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு, அதுக்காக வேண்டிய லட்சக்கணக்கான ரூபாயை காலி பண்ணிக்கிட்டு இந்த வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, அந்த விருந்தை தான் கொடுக்குறீங்களா, பிரியாணி கொடுங்க, சரி நல்லபடியா கொடுக்க ஆசைப்படுங்க. ஏன் ஒரு 5 பேர் கொடுத்தா பார்த்தாதா? வலிமா விருந்து அங்க வந்து 50 பேர் கொடுக்கணுமா? நம்ம என்ன கணக்கு பண்றோம்? அரே நமக்கு என்ன சக்தி இருக்க, தர்மமே அப்படித்தான் மார்க்கம் செய்ய சொல்லுது. உனக்கு என்ன சக்தி இருக்கு? உனக்கு குடும்பத்துல கஷ்டப்படாம, பொருளை விற்காம, வட்டிக்கு வாங்காம, இதை ஏண்டா இதை செஞ்சோன்னு நாளைக்கு தலையில கை வச்சு உட்காராம இருக்கணும். செஞ்சு முடிச்ச பிறகு இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு எவ்வளவு செய்ய முடியும் அப்படின்னு பார்த்து அந்த அளவுக்கு ஒரு 5 பேர் கொடுத்தா பார்த்தாதான் வலிமா விருந்து கூட்டிகிட்டு போய் அவன் திங்கவும் மாட்டான். அவனுக்கு டாக்டர் திங்க கூடாது, அந்த மாதிரி ஆட்களா தேடிக்கிட்டு போவோம். அவன் உட்காந்துக்கிட்டு போய் எடுத்து 2 வச்சு போயிடுவாங்க. அப்படி வீணா போய் அள்ளி கொண்டு கொடுத்தான். முஸ்லீம் வீட்டு கல்யாணங்கள்ல வீணாவுற மாதிரி உணவு உலகத்துல எந்த ஒரு சமுதாயத்து திருமணத்துல வீணாவுறது கிடையாது. அள்ளி கொண்டே கொட்டுறாங்க. 5 பேர் 3 பேர் சகன்ல உட்கார்ந்துக்கிட்டு அரசகம் கூட 1/4 சகன் கூட சாப்பிடப்பட்டிருக்காது. 3/4 சகன் சோறு வீணா போயிட்டு இருக்கு. ஒரு ஏழையை கூப்பிட்டு, ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு, தெருவுல இருக்கிற ஊனம் முடிச்சவன் அவனை கூப்பிட்டு கொடுத்தாலும் 2 பேர் சேர்ந்து ஒரு சகன் சோறை சாப்பிடுவோம், மனசார வாழ்த்தி தாச்சு போவான். நல்லா இருங்க, சீதவித்தனமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போவான். அப்ப நம்ம அதை கூட நினைக்க மாட்டோம், இப்படி காசு நிறையமா. அதனால முதல் விஷயத்தை படிச்சுக்கிறனும், கல்யாணத்துல செலவை குறைக்கப்பட்டு போடுங்க, வெக்கப்படாது. மனிதனுக்கு யோசிக்காதீங்க, மனுஷன் நல்ல பேர் வாங்கவே இயலாது. ஊர்ல கௌரவம் பாத்தீங்கன்னு சொன்னா ஊருக்காரன் எந்த காலத்துல நல்ல பேர் வாங்க முடியுமா? மனுஷன் நல்ல என்னதான் நீ போடு, உலகத்திலே இல்லாத அளவுக்கு நீ விருந்த போடு, 10 பேர் குறை சொல்லாம போகவே மாட்டான். எவனும் பண்ணாத விருந்த போடுவேன். அப்ப என்ன பண்ணுவான்? திண்டு புட்டு விருந்து போட்டாங்க, விருந்து உப்பு போட்டாங்களா அப்படிமா 10 பேர் சொல்லுவான். வேக விடல, வாயில நுழையுதா, கடிக்க முடியுதா அப்படிமா ஒருத்தன். என்ன செய்வான்? நெய் கூடமா, ஒருத்தன் நெய் குறையாமா, ஒருத்தன் அரிசி நல்ல அரிசி போட மாட்டேன்ட்டாங்க, என் பாசுமதி போட்டா என்ன பொன்னி தான் போடணுமா அப்படிமா ஒருத்தன். இப்படி குறை சொல்லாம போயிருக்கானுங்களா? நீ தேவாமிரத்தை கொண்டாந்து கொடு, 10 பேர் குறை சொல்லி தான் போவான். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னத்தையாவது விசேஷமா போட்டா மனுஷனை திருப்தி நீங்க நினைக்கிறீங்க. குறை சொல்லாம இருக்கணும், கண்டிப்பா செய்வான்.
செஞ்சாலும் குறை சொல்லுவான், கொஞ்சமா கொடுத்தாலும் குறை சொல்லுவான், ரொம்ப கொடுத்தாலும் குறை சொல்லுவான், எளிமையா செஞ்சான்னு அதையும் குறை சொல்லுவான். கஞ்சப்பைய கல்யாணத்துக்கு செலவு பண்ணாங்க அப்படிமா. இவனை திருப்திப்படுத்த நினைச்சா நம்ம தோத்தே போயிருவோம். அதனால நீங்க என்ன நினைக்க கூடாது, அல்லாஹ் ரசூலும் சொன்னபடி நம்ம நடந்துட்டு போவோம். மனுஷனை திருப்திப்படுத்த நினைத்தால் கண்டிப்பா எவனும் தோத்து போயிடுவான். எல்லா மனுஷனையும் திருப்திப்படுத்தவே முடியவே முடியாது. ஒரு தகப்பனுக்கு தான் பெற்ற பிள்ளைகளை திருப்திப்படுத்த முடியாது. 2 பிள்ளை திருப்திப்படுத்தினா 2 பிள்ளை திருப்தி இல்லாம தான் போவான். நீங்க மனுஷனை திருப்திப்படுத்துறதுங்கிற ஒரு மனநிலை நம்மகிட்ட வந்திருக்குது. அதுதான் உழவு குத்து பண்றோம். நம்ம செய்யற ஆடம்பரம் எல்லாத்துக்கும் காரணம் என்ன? 4 பேர் பார்த்து திருப்தி அடையணும். கண்டிப்பா முன்னாடி வேணா திண்டு போவான், டீக்கரையில உட்கார்ந்து கண்டிப்பா குறை பேசுவான். அந்த குதிரை கதை சொல்லுவான், அதான் குதிரை கதை பல பேர் சொன்ன கதை தான். புதுசா வந்தவங்களுக்கு அவன் நினைவுபடுத்திக்கலாம். ஒரு தகப்பன் மகன்கிட்ட சொல்றான், மகனே இந்த உலக மக்களுக்காக ஒன்னையும் செய்யாத, இந்த உலகம் எப்படி நான் உனக்கு படிச்சு தரவா அப்படின்னு தகப்பன் என்ன செய்யலாம், மகனை கூட்டிக்கிட்டு போறான். ஒரு குதிரையை ஓட்டிக்கிட்டு குதிரையில தகப்பங்காரன் ஏறி உட்காந்துக்கிறான். மகன் கடிவாளத்தை பிடிச்சி நடத்தி வந்துகிட்டு இருக்கான் தெருவுல. அப்ப 4 பேர் உட்காந்துருப்பாங்க, இல்ல ஊர் பிள்ளைய பேசுறேன். அவன் சொல்றாங்க, வாடுறான் காலம் கெட்டு போச்சு, முழுவதும் தடிமாடு மேல உட்காந்துக்கிட்டு சின்ன பிள்ளை நடக்க விட்டுருக்கான். குதிரையில போறான், பையன் நடந்து போறாங்க, அப்பங்காரன் குதிரையில இருக்கிறான். இவன் தடிமாடு மாதிரி பையன் உட்காந்துக்கிட்டு சின்ன பிள்ளை தானே இவனை உட்காந்து நடக்க விட்டாங்க அப்படின்னு சொல்றான். மகனை கேட்டுக்கிட்டியா பாரு வேடிக்கைய அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் என்ன பண்றான், மகனை ஏற்றி வச்சுட்டு இவன் முடிச்சிட்டு போறான். அப்ப 4 உட்காந்துருக்காங்க. ஒரு பெரிய மனுஷனுக்கு ஒரு மரியாதை இல்லையா? பெரிய மனுஷன் நடக்க விட்டுவிட்டு இவன் பாரு குதிரை உட்காந்து போறா. இந்த பையனுக்கு பாருங்க அப்பனை கூட மதிக்க தெரியலையே, இதையும் செய்ய மாட்டாங்க அதையும் செய்ய விட மாட்டாங்க. மகனை பாத்துக்கிட்டியா பாரு வேடிக்கை. அடுத்த நாள் என்ன பண்றாங்க, 2 பேர் ஏறி உட்காந்து குதிரையில போறாங்க. வாயில்லா சீவன் இதுல போய் 2 பேர் உட்கார்றாங்கல, வாயில்லா சீவன் 2 பேர் உட்காரக்கூடாதான். மகனை கேட்டுக்கிட்டியா அடுத்த நாள் என்ன பண்றான், 2 பேர் இறங்கி நடத்திட்டு போறாங்க. குதிரை வாங்குற எதுக்கு? அதுக்கு பேசலாம். மனுஷனுக்கான எது செஞ்சாலும் பேசுவாங்க. இது தவிர என்ன செய்யறது? குதிரை எதுக்கு வாங்குற? குதிரையை வாங்கிட்டு நடந்து போறான, இவனை திருத்தி விடுத்த ஏறாது. அடுத்த நாள் என்ன பண்ணான் தெரியுமா, குதிரையை வித்து விட்டான். வித்து விட்டு சும்மா போறாங்க. அதுக்கு அதே விட்டானா ஊருண்டா 4 பேர் 4 சொல்லத்தான் செய்வோம். அதுக்கு வித்து போடுறதா? இதுதான் ஊரு. இது குதிரைக்கு மட்டும் இல்ல, நீ ஆக்கிற பிரியாணிக்கு தான் கதி, நீ போடுற பந்தலுக்கு தான் கதி, நீ போடுற ஆடம்பரத்துக்கு தான் கதி. எந்த மனுஷனையும் எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைச்சால் தோத்து போயிருவீங்க. கொஞ்சத்துல திருப்தி அடையக்கூடிய ஒரு தருகிறான் அவன் ரப்புல் ஆலமீன் இருக்கான ஒரு சுப்ஹானல்லாஹ் திருப்தி அடைஞ்சிருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மனுஷன் அல்லாஹ்வை பாருங்க, திங்கிறான் மேய்கிறான், மேய்ஞ்சு விட்டு அல்ஹம்துலில்லாஹ்ங்கறான், போதுங்கிறான். யாரு? இவ்வளவு திண்டதுக்கு நம்மகிட்ட அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? ரப்புல் ஆலமீன் இவ்வளவு திண்டிலடா, அரை பிளேட் சாப்பிட்டியா, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, நான் சந்தோஷப்படுறேன். அற்பத்துல திருப்திப்படுத்துறவன் யாரு? அவன் தான். இவ்வளவு தந்துவிட்டு ஒரு 5 டைம்ஸ் 5 நிமிஷம் வந்துட்டு போடாங்க, போதுங்கிறான். இது போதும், இவ்வளவு போதும், மத்த நீ ஜாலியா இருங்க, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இவ்வளவு பாக்கியத்தை அள்ளி போட்டு அவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? இவ்வளவுதான், 5 வந்துட்டு போதும். இந்த மாதிரி சின்ன ஒரு சுப்ஹானல்லாஹ் எனக்கு போதும், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் போதும், ஒரு சுக்ர் போதும். இப்படி கொஞ்சத்துல திருப்தி போடுறது ஒருத்தர் இருக்கான்னு சொன்னா படைச்ச ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் இருக்கானே தவிர எவனும் கிடையாது. உன் பொண்டாட்டி கொஞ்சத்துல திருப்தி போடுவாளா? முடியாத. கொஞ்சத்தை கொடுத்து பாரு, இதான் நாக்குன்னு சொல்லுவான். நீ எவ்வளவுதான் கஷ்டப்படு, எவ்வளவுதான் சிரமப்படு, அதான் உனக்கு முடியும் அவளுக்கே தெரியும். ஆனா கூட சொல்லுவான், இதான் நாக்கு கிடைச்சு, வேற கிடைக்கலையா? சொல்லுவாளா இல்லையா? அப்ப அந்த நாள் நம்ம என்ன முடிவு பண்ணணும்? ஒரு அடிப்படையான செய்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம். மனிதனை திருப்திப்படுத்துவதை நீங்கள் லட்சியமாக கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் எல்லா ஆடம்பரத்தும் காரணம். நம்ம மனுஷனை சந்தோஷப்படுத்தணும், மனுஷன் நல்ல பேர் வாங்கணும். உங்க முன்னாடி வேண்டா புகழ்வான், கண்டிப்பா குடத்தங்கரையில உட்காந்துக்கிட்டு, டீக்கடை உட்காந்துக்கிட்டு, பார்பர் ஷாப்ல உட்காந்துக்கிட்டு அது பித்தனா பேசாம இருக்க மாட்டான். அள்ளி போட்டாலும் மிஸ்ரா பண்ணுவான், கொஞ்சமா செஞ்சாலும் குறை சொல்லுவான், கறி அதிகமா போட்டாலும் குறை சொல்லுவான், கறியை குறைச்சாலும் குறை சொல்லுவான், அரிசி நல்ல அரிசியா இருந்தாலும் 4 பேர் குறை சொல்லுவான், மட்டமான அரிசியை போட்டு அதையும் குறை சொல்லுவான், திமிர காட்டலாமா, நல்லது போட்டா, கெட்டது போட்டோம்னா கஞ்சத்தனமா, என்னத்தை சொன்னாலும் குறை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். அதனால நம்ம ஒரு முடிவுக்கு வரணும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்த பார்ப்போம். அவனை பாருங்க சிம்பிளா செஞ்சுட்டு போயிடலாம் எந்த ஒரு காரியத்தையும். அவன் போதும், என்னோட அடியான் நம்ம கஷ்டப்படுத்த விரும்பல, அதனால படைத்த இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நம்முடைய காரியங்கள் அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னா இது ஆடம்பரங்கள்லாம் ஒளிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது ஆடம்பரங்கள். ஆடம்பரம் மட்டும்தானா? கல்யாணம் நடக்கிற முறை இருக்கு பாருங்க. இன்னைக்கு சுயமரியாதை இயக்கம் எல்லாம் வந்த பிறகு
பெரிய சுயமரியாதை திருமணம் பெருசா பேசுறாங்க. இன்னைக்கு சமூகத்தில் என்னன்னு கேட்டா, இவரா பெரியார் கொண்டு வந்த திருமணம், சுயமரியாதை திருமணம், அற்புதமான திருமணம், இந்த மாதிரி ஒரு திருமணம் உலகத்துல யாரும் செஞ்சதில்லை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சுயமரியாதை திருமணம் குப்பை தள்ளுற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் தாண்டி அட்வான்ஸா சுயமரியாதை திருமணத்தை நமக்கு சொல்லி தந்து போயிருக்காங்க. அது என்ன திருமணம்? இவங்க திருமணத்துக்காவது குறைஞ்சபட்சம் ஒரு மாலை மாத்தணும், குறைஞ்சபட்சம் ஒரு மோதிரத்தை மாத்தணும், குறைஞ்சபட்சம் ஒரு தலைவர் அதுக்கு ஒரு வாழ்த்துறை சொல்லணும், குறைஞ்சபட்சம் வீரமணியாவது கூப்பிடணும், அப்பதான் திருமணம் நிறைவு பெறும். குறைஞ்சபட்சம் மண்டபம் முடிக்கணும். சுயமரியாதை திருமணங்கள் எங்க நடக்கும்? குடிசையில் நடக்காது, அவன் வீட்டில் நடக்காது, அது ஒரு கல்யாண மண்டபம் முடிச்சாகணும். சுயமரியாதை திருமணத்தில் ஆடம்பரங்கள் இருக்கும், சில மூட நம்பிக்கைகள் தான் இருக்காது தவிர பொருளாதார சிக்கனம் இருக்க மாட்டேன் இருக்காது. நம்ம திருமணம் எப்படிப்பட்டது தெரியுமா? சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் செய்து கொள்ளக்கூடிய அக்ரிமெண்ட். எப்படிப்பட்ட திருமணம் பாத்தீங்களா? கல்யாணத்தை ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க, அவ்வளவுதான், இவ்வளவுதான் தேவை. ஒரு நாளைக்கு இல்லன்னு மறக்க கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு சாட்சி முடிஞ்சு வச்சா கதை. பொண்ணு பெற்றவர் சொல்லுவார், என்னுடைய மகளை அவருடைய சம்மதம் வாங்கி உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி தந்தேன், ஒப்புக்கொள்கிறீர்களா? இவர் சொல்லுவார், மாப்பிள்ளை ஒப்புக்கொண்டேன். முடிஞ்சிச்சு, அவ்வளவுதாங்க, இவ்வளவுதான் கல்யாணம். இதுக்கு மந்திரம் இல்ல, மாயம் இல்ல, அது இல்ல, இது இல்ல, ஒண்ணும் கிடையாது. இவருக்கு பண்ணி தரேன் இவர் சொல்ல வேண்டியது, அவர் ஏத்துக்கிட்டேன்னு சொல்ல வேண்டியது. அந்த செகண்ட்லயே இவங்க கணவன் மனைவி ஆயிடுறாங்க. அந்த நிமிஷமே, அந்த வினாடியிலே ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆயிடுறாங்க. இப்படியான ஒரு சுயமரியாதை திருமணம் உலகத்தில் இதுவரைக்கும் உண்டா? இந்த 20ஆம் நூற்றாண்டுல கூட இந்த மாதிரி சுயமரியாதை திருமணத்தை வேணா சொல்லியிருக்கிறானா? இந்த நூற்றாண்டு வரைக்கும் கூட சொல்லப்படல. 1400 வருஷத்துக்கு முன்னாடி திருமணத்தை இவ்வளவு லேசா, இவ்வளவு குறைந்த சரத்துகள்ல, குறைந்த நிபந்தனைகள்ல, குறைந்த விதிமுறைகள்ல தந்துட்டு போன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இதை பார்த்து அவங்க நம்ம பக்கம் வர்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? இவ்வளவு அற்புதமானதை வச்சுக்கிட்டு அங்க என்ன இருக்கு தேடிக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறதுக்காக வேண்டி, அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆக்குறதுக்காக நம்ம தேடி செய்யறோம். நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா எப்படி சுயமரியாதை திருமணத்தை நோக்கி கொஞ்சம் பேர் போக ஆரம்பிக்கிறானோ அது மாதிரி இதை நோக்கி வர ஆரம்பிப்பான். நீங்க நடைமுறைப்படுத்தி காட்டினீங்கன்னா அவ்வளவு ஒரு அற்புதமான முறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை கொண்டு வர்றாங்க. இந்த திருமணத்துல எவ்வளவு சடங்குகளை நுழைச்சிருக்கிறோம். ஆடம்பரம் ஒரு பக்கம், இவ்வளவோட திருமணம் முடிஞ்சிருது. நம்மளுக்கு திருமணம் முடியறதா இருந்தா தாலி கட்டி ஆகணும். நமக்கு இது அல்லாஹ் சொன்னதா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதா? முஸ்லீம் திருமணம் சொல்லிக்கொண்டு அதுல என்ன பண்றாங்க? கசமணின்ற பேர்ல, தாலின்னு சொல்ல மாட்டாங்க, கரிசமணி கடுகுமணிங்கிற பேர்ல ஒரு மணியை கொண்டை கழுத்துல கட்டினாத்தான் கணவனா மனைவியா ஆவராகலாம். இது எந்த மார்க்கத்தில் கத்துக்கிட்டோம் நம்ம? இது நம்ம வீடுகள்ல நடக்குது, நம்ம பார்த்து பார்க்காத மாதிரி இருக்கிறோமே, எல்லாத்திலையும் ஃபைட் பண்ணக்கூடிய நம்ம இதுல பேசாம விட்டு கொடுத்துறோமே. எதுக்கு இந்த தாலி, எதுக்கு இந்த கரிசமணி? இது யாரு வீட்டு கலாச்சாரம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யாரு இன்னொரு சமுதாயத்துக்கு ஒப்ப நடக்கிறானோ அவன் அவர்களை சேர்ந்தவன். இது எந்த சமுதாயத்து கலாச்சாரம்? எந்த கல்யாணத்து ரசூலுல்லாஹ் எந்த பொண்டாட்டிக்கு அவங்க தாலி கட்டினாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய எந்த மகளுடைய கல்யாணத்துல தாலி ஏறுனுச்சு? ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி பெண்கள்ல எந்த சஹாபி பெண்ணுக்கு தாலி கட்டப்பட்டுச்சு? யாரு கட்டினா? இல்ல, கர்சமணி கிடையாது, தாலி கிடையாது. அப்ப இந்த அக்ரிமெண்ட் தான் நடக்கும் இஸ்லாத்துல. கல்யாணங்கிறது அக்ரிமெண்ட், ஒப்பந்தம், கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் தான் இஸ்லாமிய கல்யாணத்தில் இருக்குமே தவிர வேற எந்த விதமான சடங்குகளும் இருக்காது. நம்ம என்ன பண்றோம்? இந்த அந்த தாலி கட்டினாத்தான் கணவன் மனைவிங்கிறத உண்டாக்கி வச்சிருக்கோம். இது இஸ்லாமிய திருமணமா? அதை விட இன்னொன்னு, கல்யாணம் சொன்னாலேங்க அது ஒரு மந்திரமான ஒரு ஆக்கி, அதுக்கு சில வார்த்தைகள்லாம் சொல்லி, சில பொருந்தாத சடங்குகள்லாம் சொல்லி ஒரு பயத்தை உண்டாக்கி, இது பிரிச்சிடவே கூடாது, பயங்கரமான விஷயம் காட்டுறதுக்காக வேண்டி சில விஷயங்களை எல்லாம் எல்லா சமுதாயம் பண்ணி வச்சிருக்கு. புரோகிதம் ஓதி, அதுக்குன்னு சில மந்திரத்தை ஓதி, கடவுள் சாட்சி, அக்கனி சாட்சி, சூரியன் சாட்சி, அவன் சாட்சி, இவன் சாட்சின்னு சொல்லி எல்லாரையும் சாட்சி ஆக்கி அந்த கல்யாணம். சாட்சி சொல்றது மனுஷன் தான் தேவை. கோர்ட்ல சூரியனா சொல்ல போகுது, கோர்ட்ல விவகாரம் போயிட்டோம்னா சூரியன் சாட்சியா தான் பண்ணணும், கூப்பிடுங்க, வருமா? சாட்சி வேணும். எவன் சாட்சி சொல்லுவானோ அவன் தான் வேணும் சாட்சியம், மனுஷன் தான் சொல்ல முடியும். மனுஷன் சாட்சியை மத்தம் வைக்க வேண்டிய மார்க்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க? இந்த மாதிரி பண்ணி புரோகிதர் மந்திரம் ஓதுனா தான் கல்யாணம் ஆகும். அவர் தான் பண்ணி கொடுப்பார். ஒரு மனுஷன் அவன் கல்யாணத்தை அவன் பண்ணிக்க முடியாது. யாரு பண்ணி கொடுக்கணும்? அவர் வரணும், பாதிரியார் வரணும், ஐயர் வரணும், அசரத்து வரணும், சாமியார் வரணும். அவர் நின்றுதான் உனக்கு நான் சொல்லப்படிச்ச அப்பதான் கல்யாணம் ஆகும்.
நான் சில மந்திரத்தை ஓதுவேன், அது ஓதினப்பதான் நீ கொண்டாடி புருஷன் ஆக முடியும்னு சொல்லி நம்ம எல்லாம் பயம் காட்டி வச்சுக்கலாம் எல்லா சமுதாயத்திலையும். அதை இஸ்லாத்திலையும் கொண்டாந்து நுழைச்சுக்கிட்டோம். நம்ம இஸ்லாத்திலையும் கல்யாணம்னு சொன்னா ஒரு அஜர்த்து வரணும் ஆகிட்டமா இல்லையா? தௌஹீது கல்யாணத்தை நான் பார்த்திருக்கேன் எத்தனை ஊர்கள்ல. நம்மளை கூப்பிடுவாங்க, ஒரு சகோதரர் ரொம்ப நீண்ட காலம் தௌஹீத் சகோதரர், கல்யாணத்துக்கு யாரும் அனுப்புங்க. எதுக்குப்பா கல்யாணத்துக்கு யாரும் அனுப்பு? நீ தானே மாப்பிள்ள, நீ பண்ணிக்க, அஜர்த்து எதுக்கு இது இடையில போல. இது ஊர் புறா பித்துனா கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வரல, என்ன நீங்க எல்லாம் தௌஹீது நம்மள அவங்க கேட்கறான், என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வரல அஜர்த்து அனுப்பலையா? கல்யாணத்துக்கு அஜர்த்து வரணுங்கிற ஒரு ஃபார்முலாவை ஏன் கொண்டு வர்றீங்க நான் கேட்கிறேன். எந்த கல்யாணத்துக்கு நீ அஜர்த்து கூட நடத்தி சொல்லுங்க பாப்போம். தௌஹீத் தௌஹீத் சொல்லிக்கிறீங்க, தௌஹீத் சொல்லிக்கிட்டு இன்னொரு புரோகிதமா நாங்க யாரா வரணும் கேட்கறீங்களா இல்லையா? கல்யாணம் பண்ணக்கூடிய ஆளுக்கு எதுக்கு இப்ப அசர்த்துக்கும் கல்யாணத்துக்கு என்னப்பா இருக்குது? அசர்த்து சொந்தக்காரர் இருந்தா கூப்பிட்டு கல்யாணத்துல ஒரு ஆளா கூப்பிடு. கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்கு அசர்த்தியம் வரணும். அவர் என்ன சில மந்திரம் சொல்லணுமா? அவர் வந்தா கல்யாணம் நிறைவேறுமா? எந்த மார்க்கத்தில் இது இருக்குது? ரசூலுல்லாஹ் கூப்பிடாம கல்யாணம் பண்ணாங்க வரலாறு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு இருந்த பெரிய சர்த்து அவங்க தான். நபிகள் நாயகத்தை கூப்பிடாமையே திருமணம் நடத்தினாங்க நபித்தோழர்கள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு தௌஹீத் சகோதரன் நினைக்கிறான் நம்மகிட்ட தேடிக்கிட்டோம். நான் போறதே கிடையாது, ஒரு விஷயம் கல்யாணத்துக்கு போறதே கிடையாது. என்ன பானஸ்தா வந்தா வந்துட்டு போங்க. இதை இன்னொரு விதத்தா, ஒரு விதத்துல தப்பிச்சு இன்னொரு விதத்தா, ஒரு ஆடம்பரம் வேணாம்னு சொல்லி இன்னொரு ஆடம்பரமா கல்யாணத்துக்கு கூட போறது கிடையாது. எந்த கல்யாணத்துக்கு போறது இல்ல. ஏன் போறது இல்ல? போறது இஸ்லாத்துல அப்படி கிடையாது. கல்யாணத்துக்கு ஒரு அசரத்து வரணுங்கிறது, ஒருத்தர் போய் பயன் பண்ணணுங்கிறது, அவர் வர்றாருங்கிறதுக்காக வேண்டி நீங்க இன்னொரு 100 பேர் அதிகமா ஏற்பாடு செய்யறது, அதுக்காக இன்னும் கொஞ்சம் கடன் வாங்குறது, இன்னும் கொஞ்சம் பெரிய மண்டபத்தை பிடிக்கிறது, இன்னும் கொஞ்சம் செலவு எடுத்து வைக்கிறது, இதானே? அப்ப முதல்ல நீங்க படிச்சுக்கிற வேண்டிய பாடம் கல்யாணத்துக்கு குடும்பத்தில் எடுத்து பழகுங்க. கல்யாணம் நடத்துறா இருந்தா 2 குடும்பத்தார் வீட்டுல உட்கார்ந்து அந்த திருமணம் நடத்தி பழகுங்க. அல்லது இது மாதிரி நடக்கிற இடத்துல ஒண்ணா சேர்த்துருப்பாங்க யாருக்கும் செலவு இல்லாம. நீங்க என்ன பண்ணிடுறீங்க? கல்யாணம்னு சொன்னாலே ஹாமித் பக்ரி அனுப்பையலுமா, அலி அக்பர் அனுப்பையல் நம்மள்ட்ட நீங்க தான் வரமாட்டீங்க, கொஞ்சம் அலி அக்பரையாச்சும் அனுப்புங்களேன், கொஞ்சம் ஹாமித் பக்ரியா அனுப்புங்களேன், சைபுல்லாவே எண்ணத்துக்கு அனுப்பணுங்கிற. இவர் என்ன செய்ய போறாரு? மதுரை போறாரா? இவர் தாலி எடுத்து போறாரா? இவர் என்னமோ சடங்கு சொன்ன பிறகுதான் கல்யாணம் நிறைவேற போகுதா? எதுக்கு தௌஹீதுங்கிற பேர்ல நீங்க இதை எதிர்பார்க்கறீங்க? சொல்லுங்க. இது எதிர்பார்க்காம ஒரு உடைச்சுக்கிட்டே வரமாட்டேங்கிறீங்க. இன்னமும் வரல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆள் கல்யாணம் பண்ணாலும் சொல்லுங்க அஜரத்து இல்லாம கல்யாணம் பண்ணிடும். போங்க போங்க தருவாங்க, போங்க அள்ளி போடுவாங்க. ரொம்ப நாளா நடத்துல வாடகை கொடுக்காம இருக்கிறான், நிறைய பாக்கியா இருக்கிறாங்க, கடனாளியா இருக்கிறாங்க. சரி, இந்த இடத்துக்கு வாடகை சொந்த இடம் இல்லமா, வாடகை இடம், இது வாடகை கொடுக்கணும். மாசம் 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கீழ் போர்ஷனுக்கு மட்டும். ஆமா, போங்க போங்க. அப்ப இதை வழங்கிக்கிறனும். திருமணத்தில் நம்ம கவனிக்க, அதாவது நம்மள்கிட்ட உள்ள தப்புகளை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம தௌஹீதுன்னு சொல்லி எல்லாத்திலும் திருந்தி வந்துட்டா சொல்லிக் கொண்டு நம்முடைய திருமணங்கள்ல இந்த மாதிரி புரோகிதத்தை எதிர்பார்க்கிறோம். புரோகிதம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதை ஒழிச்சு கட்டுங்க. நீங்க உங்க திருமணத்தை நீங்களே நடத்திக் கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வாங்க. அதே மாதிரி திருமணம் நடத்துவதற்கு இஸ்லாத்துல இல்லாம நம்மளா உண்டாக்கிட்டது என்ன? 4 நட்சத்திரம் பார்க்கிறது. 4 நட்சத்திரம்ங்க எல்லாரும் பாக்குறாங்க, நல்லா விளங்கிக்கிறது. தௌஹீத் சகோதரர்களை கல்யாணம் பண்ணும் போது அவங்க அத்தா சொல்லுவாரு, வியாழக்கிழமை வச்சுக்கிருவோம். எதுக்கு? காலண்டர்ல போட்டிருப்பான் நல்ல நேரம், வியாழக்கிழமை வச்சுக்கிருவோம். நமக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு நான் பார்த்திருக்கேன் தௌஹீத் சகோதரர்களே. நம்ம கல்யாண பத்திரிகை வரும் 10 to 10:30. அது என்னது? அது என்ன? அதுன்னா கரெக்டா காலண்டர் எடுத்து பார்த்தா மேட்ச் ஆகுது இருக்குங்க. தௌஹீத் சகோதரன் பத்திரிகை எடுக்கும் தப்பு, முதல் தப்பு. 2வது தப்பு என்னன்னா, கல்யாண பத்திரிகையில போடுறான் கல்யாணம் நடைபெறவிருக்கிறது, நேரம் என்னன்னு கேட்டா 10 to 10:30 அது தாண்டற ராகுகாலம் வந்துடுறான் 10:30. அப்ப ராகுகாலம் 10:30 போட்டதுனால என்ன பண்றான், 10 to 10:30 நடத்திடணுங்கிறான். அந்த அளவுக்கெல்லாம் 4 நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு தௌஹீத் வேஷம் கொடுத்து தெரியுறாங்க. சொல்றது தௌஹீத் கல்யாணம். என்ன தௌஹீத் கல்யாணம்? நீ என்ன செய்யணும்? உடைக்கிறவனா இருந்தா எதுல யமகண்டம் போட்டுக்கிறானோ ராகு அதுல நடத்தி காட்டணும். சரியான ஒரு ஏகத்துவாதியா இருந்தா இந்த ராகு, குளிகை, யமகண்டம், நகுசு, பீட இதெல்லாம் என்ன ஒண்ணு பண்ண முடியாது. படைச்ச ரப்புல் ஆலமீன் பண்ணுவான்னு சொல்லிட்டு அதை உடைக்கிறதுக்கு எத்தனை பேர் நீங்க தயாரா இருக்கிறீங்க? சபர் மாசம் நான் கல்யாணம் பண்ணுவேன் எத்தனை பேர் முன் வர்றீங்க? கல்யாணத்துக்கு சில மாசம் வச்சிருப்போம், தௌஹீதுன்னு சொல்லிக்கிறோம். எப்ப கல்யாணம்? அது அஜிபர்ணா மாசம். ஏப்பா இந்த உழவு நாள் இருக்கப்பா, நல்ல நாள், நல்ல மாசம் இல்லை. இதெல்லாம் எப்பதான் பண்ணுவாங்க? ஹஜ்ஜி பெருநா மாசம் வந்தா தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம். அது நல்ல மாசமா உங்களுக்கு? ரபியுல் அவல் மாசம் வரணுமா? முகரத்தெல்லாம் பண்ணக்கூடாதான், சபர்லாம் பண்ண பீடை ஆகலாம்.
அந்த மாதிரி ஆடி மாசம் மாதிரி பீல மாசம். அப்ப இந்த பீல மாசம் சொல்லக்கூடிய மாதத்துல ஓபன் டிக்ளேர் பண்ணி கல்யாணம் பண்ணணும். நான் பண்ணுவேன், சபர் மாசம் தான் பண்ணுவேன், ராகு காலத்துல பண்ணுவேன். எதை கெட்ட நாள் கெட்ட நேரம் ஒதுக்கி வச்சிருக்கிறியோ அந்த சனியன் பிடிச்ச நேரத்துல பண்ணுவேன், உடைச்சு காட்டு. அப்ப நீ சொல்றதுக்கு தயாரியா இருக்கு. நமக்கு உள்ளுக்குள்ள நமக்கு பயம் இருக்குது. என்ன காரணத்துக்கெல்லாம் உள்ளுக்குள்ளேயே ஆயிருமோ போட்டுக்கிறான, எதுக்கு அந்த நேரத்தில் விஷப்பரிச்சை, இதுக்கு என்ன விஷப்பரிச்சை, இது விஷமா, இது விஷமா, ஏதாவது பண்ணுமா, இது ஏதாவது விஷப்பரிச்சை கூடாதுதான். விஷத்தை குடிச்சு பார்த்து டெஸ்ட் பண்ண முடியுமா? அது அந்த பரிச்சை வேணாம் தான். இது என்ன பண்ணுங்கிற படைச்ச இறைவனை நம்பக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு இந்த மனுஷன் தீர்மானிச்சுறான் இது ராகு காலம். அது என்ன பண்ணு, எமகண்ட என்ன பண்ணு, ஒண்ணு பண்ணிடாது. இது எவ்வளவு ஒரு ஜோசிய பைய அவனுடைய நன்மைக்கா எழுதி வச்சிருக்கான். இந்த நல்ல நாள் கெட்ட நாள் எங்க வரைக்கும் நுழைஞ்சிருச்சுன்னா பள்ளி வாசல்ல அந்த காலண்டரை மாட்டி வைக்கிறாங்க. பள்ளி வாசல் அல்லாஹ்வுடைய ஆலயங்கள்ல காலண்டர் மாட்டப்படுது. காலண்டர் கீழே என்ன இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. அல்லாஹ் வணங்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல்ல ராகு யமகண்டம் எல்லாம் போடப்பட்ட காலண்டர்கள் மாற்ற அளவுக்கு நம்ம அதுக்கு பழகி போயிட்டோம். நம்ம அதுக்கு தயாராயிட்டோம். வீடுகளில் அதை மாற்ற ரெடியா இருக்கிறோம். அதை பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை தொடங்குறதுக்கு ரெடியா இருக்கிறோம். கல்யாணத்தை அப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணணும், கல்யாணத்துல புரட்சிகளை அமுல்படுத்தி காட்டினா தான் ஒருத்தருக்கு நம்பிக்கை வரும். சொன்னா வராது, செஞ்சு காட்டணும். யாராச்சும் ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டணும், அப்பதான் அந்த காரியம் நடக்கும். முன்வரணை எதிரான கட்டாலும் இதுக்கு வேணா நீங்க பத்திரிக்கை வைக்கலாம். ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக நான் அது திருமணம் பண்ண போறேன், அது பீடை பிடிச்ச மாசம் என்று எல்லாரும் சொல்லப்படுகிற இந்த ராகு காலம் என்று எல்லாரும் விமர்சிக்கப்படுகிற அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்து என் திருமணத்தை நடத்த போறேன்னு சொன்னா அதை நான் பத்திரிகை நம்ம சொல்ல மாட்டோம். அது பிரச்சாரம். அது என்னது, அது பத்திரிகையில் ஒரு மெசேஜ் சொல்றோம். அந்த மாதிரி என்ன செய்யணும், அதை கல்யாணம் பண்ணா அதை ஒத்துக்கலாம். அப்படி பண்ணி காட்டுங்க, புரட்சி பண்ணுங்க. ஏன் அதுக்கு முன் வர மாட்டேங்கிறோம்? அம்மா அத்தாவெல்லாம் வரதட்சணை வரைக்கும் கூட சரியா வந்துருவாங்க, இதுக்கு ஒத்துக்கிற மாட்டாங்க. காரணம் என்ன, வரதட்சணை வந்து வேணாம்டா, இந்த நல்ல நாள் கெட்ட நாள் பாருடா, நல்லா இருக்க மாட்டேன், நீ உருப்படாம போயிருவ, நீ நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோன்னு நம்மளுக்கு என்ன செய்யுது, அப்படியே விழுந்துடுறோம். அவங்க சொல்லக்கூடிய அந்த நாள்ல நேரத்துல நம்ம அந்த கல்யாணத்தை வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த நம்பிக்கை நீங்க மாத்தணும். 4 நட்சத்திரம் அறவே கிடையாது நம்பினா அதை காட்ட வேண்டிய இடம் திருமணம். அந்த ஒண்ணுக்கு தான் எல்லாரும் பயப்படுறான். மற்றதையெல்லாம் 4 பக்கமே செஞ்சிருவான், ஒரு பிரயாணம் போயிருவான், எல்லா காரியம் பண்ணிடுவான். இந்த கல்யாணத்துல மட்டும் அம்பட்டையும் பார்க்க ஆரம்பிப்பான், மற்ற எல்லாத்தையும் சும்மா பண்ணிடுவான். கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் எல்லா சடங்குகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த மாதிரியான சடங்குகள்ல இருந்து நம்ம என்ன செய்யணும், விடுபட்டு ஆகணும். தௌஹீத் திருமணம், முஸ்லிம் திருமணம், ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி தெரியுமா? ஆரத்தினா என்ன, அதாவது ஒவ்வொரு பகுதியில் ஒரு ஆரத்தி. தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆடு இருக்குல்ல, ஆட்டு தலையை அறுத்து ஒரு அட்டில வச்சு அதை வச்சு ஆரத்தி எடுப்பான். ஆட்டு தலையை வச்சவன அவன் ஆடுறான் தலையை. ஆட்டு தலைன்னு சொல்லிட்டான்லங்க, இவன் அன்னைக்கு உள்ள நுழையிறவன் தான். பொண்டாட்டி சொல்றதுக்கெல்லாம் தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கிறான். அந்த ஆட்டு தலையை வச்சு ஆரத்தி எடுத்த உடனே தஞ்சாவூர் ஜில்லாவில் ஆட்டு தலை வச்சு ஆரத்தி எடுக்கிறது இருக்குது. தஞ்சாவூர் ஜில்லாவில் இந்த ஆட்டு தலையும் இருக்குது. சென்டிமெண்டா அடிச்ச உடனே அல்லா உடனே அதை ஏத்துக்கிட்டாமல் இருக்கு. நீ தான் ஆட்டு தலை ஆட்டு போய் இவ்வளவு நுழைஞ்சவன ஆட்டு. அன்னைக்கு ஆட்ட ஆரம்பிக்கிறது ஆம்பளையா இருக்க மாட்டாங்க, பொம்பளைதான் ஆம்பளையா இருப்பாங்க, நிர்வாகம் பண்ணுவா. அந்த அளவுக்கு ஆகி போயிருது ஆட்டு தலையை வச்சுக்கிட்டு ஆரத்தி எடுக்கிறது. இன்னும் கொஞ்சம் பகுதியில் என்ன செய்யறது, மஞ்சள் தண்ணியை கரைச்சிக்கிட்டு அதை ஒரு ரத்திலையை போட்டு அதை இப்படி சுத்தி எடுக்கிறான். இந்த பல பேர் கண்ணு பட்டிருக்குமா, அதை இந்த மளிகை கடை சாமான்லாம் என்ன செய்யுமா, அதை அப்புறப்படுத்திடுமா. இது எந்த மார்க்கத்தில் இருக்குது? இந்த பொருள்கள் எல்லாம் கண்டிஷ்டின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு அதிசயம் நம்ம நம்பித்தான் ஆகணும். அதுக்கு என்ன பரிகாரம்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தர்றது பரிகாரம். புல்லாவது ரப்பில் பழக்க ஓதுறது பரிகாரம், புல்லாவது ரப்பின் நாசு ஓதுறது பரிகாரம். அது ஓகே. நம்ம என்ன பண்றோம், ஊர்லாம் சுத்தி வந்தாரு பெரிய உலகத்துல பேரழகர் இவரு மேல அப்படி கண்ணு பட்டுருச்சான். என்ன கண்ணு பட்டுருச்சா? கண்ணு படுறாத எதுக்கு படும்? அது ஏதாவது ஒரு அதிசயமா இருந்தா அது மாதிரி இருந்தா ஆச்சரியப்பட்டு கண்ணு படும். நீ என்ன சாதாரண ஒரு ஆளு, நீ போய்கிட்டு வெளியே ஒரு குதிரையில சுத்திட்டு வந்தோடனே உலகத்துக்கு கண்ணுலாம் மேல பட்டுருச்சாங்க, கண்ணு பட்டுருச்சான். கண்ணு பட்டு நினைச்சிட்டு ஒவ்வொரு மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்காத உடை கிடையாது. முஸ்லீம் வீடுகள்ல எடுக்கப்படுது. வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த மாதிரி வச்சு மாமியா வீட்டுல எடுப்பாங்க. இவர் உள்ள நுழையும் என்ன பண்றாரு, மாமியா ஊடாச்சு புண்படலாமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எங்க வீட்டுல என் கல்யாணத்துல ஆரத்தி எடுத்தாங்க. தூக்கி எறிஞ்ச வாங்கிட்டு கடை நின்றுகிட்டு இப்படி சுத்துருச்சு, வாங்கி தூக்கி கடாச்சிட்டு உள்ள போட என்ன விளையாட்டு பண்றது. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கெட்டு போயிட்டு நாங்க ஆரத்தி எடுக்க வந்தா தூக்கி எறியணுமா, கடாசனமா இல்லையா? என்ன நம்பிக்கை இல்லைன்னா தூக்கி வேண்டிய எதுல உனக்கு நம்பிக்கை இல்லையோ அதை அமல்படுத்தி காட்ட வேண்டியதானே. நம்ம என்ன செய்யறோம், மாமனார் வீட்டுல ஆரத்தி எடுத்தாங்கன்னா ஆரத்திக்கு ஓகே. கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு வீட்டுக்குள்ள போறான்னு வைங்களேன்,
அந்த வீட்டுல உள்ள எல்லா சடங்குக்கும் ஊமச்சாமி யாருக்கு உட்கார்ந்துட்டு இருக்கான் ஒரு மாப்பிள்ளை. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எங்க பகுதிகள் எல்லாம் உண்டு, அரிசியை வந்து நல்லா இருக்கிற அரிசி கொட்டுவாங்க, பொம்புல அள்ளி அள்ளி வைக்கணுமா, இவர் மேல தட்டுவானா, மறுபடியும் அளந்து வைக்கணுமா. மாப்பிள்ளைக்காரர் என்ன செய்வாரு, படியில அரிசி அளந்து வச்சிருக்கோங்க, நல்ல ஒரு சுயநிலை உள்ள தட்டுவானா, அளந்து வச்சுக்கிற அரிசிய நம்ம கிறுக்கணாக்குறது, அளந்து வச்சுக்கிற அரிசிய தட்டி விடணுமா. இந்த பொம்புல என்ன செய்யணுமா, பொண்டாட்டிக்காரி அள்ளியில போடணுமா. அதுக்கு என்ன அர்த்தம், நான் இப்படிதான் நாசமாக்கும், நீ சரி பண்ணு அர்த்தம். அப்படி சிம்பாலிக்கா சொல்றான். 3 தடவை இது நடக்கும். 3 தடவை அரிசி தூக்கி தட்டுறது, இவன் அள்ளி போடுறது. அதுக்கு இப்பெல்லாம் உள்ள நுழைஞ்சவன இவன் ஒரு ஆம்பளை உள்ள போறவன், என்னது உணவுப் பொருள் இப்படி தட்டுறிய, அல்லாஹ்வுடைய ரிஸ்க் இப்படி தட்டுறிய, ஒழுங்கா இருக்கிறத கெடுக்கிறது ஒரு சடங்கா நான் கேட்கிறேன். அட கெடுத்து இருக்கிறத ஒழுங்குபடுத்துறது சடங்கு தான் ஒத்துக்கலாம், நல்லா இருக்கிறத பிடிச்சி கெடுக்கிறது ஒரு சடங்கா, அத ஒரு சடங்காக்கி வச்சிருக்கான். அதே மாதிரி உள்ள நுழைஞ்ச உடனே அவனை அந்த பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு ஊர்ல உள்ள 50 பேர் வந்து பொம்பளைகள் வெக்கங்கட்ட பொம்பளைங்க உட்கார்ந்துக்கிட்டு மாப்பிள்ளை பொண்ணை கேலி பண்றது இருக்கா இல்லையா. மாணவர்கள் அவங்க உட்கார வச்சுட்டு மாப்பிள்ளை பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு அசிங்கமான பாடல்களை பாடி ஆபாசமா பேசி இந்த 2 பேரையும் வச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணி மானரோசம் உள்ளவனா தான் இருக்க மாட்டான், ஓடி போயிடுவான். அவ்வளவுக்கு கேவலமான முறையில் கேடு நோட்டு பத்திரிக்கைங்க, சினிமா பாட்டு மெட்டுல நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு மச்சிகள்ங்கிற பேர்ல தஞ்சாவூர் ஜில்லாவுல இந்த ராமநாதபுரம் கீழக்கிற மாதிரி ஊர்கள் எல்லாம் நோட்டீஸ் அடிச்சு விடுவாங்க. எப்படி தெரியுமா, கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் போட்டு, அதாவது கதையா, அதாவது கல்யாணத்துக்கு வந்து கதை மாப்பிள்ள வசனம் இப்படி எல்லாம் போட்டு டைரக்ஷன் போட்டு என்னமோ பண்ணி டைரக்ஷன் போட்டு அஜரத்து பேரை போட்டு இது ஒரு இதுக்கு சினிமா மாதிரி வழங்குதா. அப்ப ரிலீஸ் போட்டு அந்த குழந்தை 10 மாசம் கழிச்சு அப்படின்னு என்னமோ போட்டுலாம் கிறுக்குத்தனமா நோட்டீஸ் அது விளம்புறது. கல்யாணத்துல அசிங்கமான சினிமா பாட்டு மெட்ல அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் போட்டு பாடல்கள் எழுதி விநியோகிக்கிறது, கூடி நின்று குமால் அடிக்கிறது. இந்த கூத்துக்கள்லாம் எங்க நடக்குது, இதுல எல்லாம் உள்ளக போனவன மாப்பிள்ளக்காரன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவன் இஸ்லாத்த இடத்துல சொல்ல வேணாமா, இது என்ன கூத்து, எந்த மார்க்கத்தில் உள்ளது, உங்களுக்கு என்னடி இங்க வேலை கேட்கணுமா இல்லையா. ஒரு கணவன் மனைவி எங்களை கொண்டா விட்ட பிறகு உங்களுக்கு இந்த பொம்பளைக்கு என்ன வேலை போக வேண்டிய கூட பார்த்து எதுக்கு இந்த மாப்பிள்ளை பொண்ணு உட்கார்ந்து இடத்துல உட்கார்ந்து கொட்ட மடிக்க நீங்க கேட்கணுமா இல்லையா. அப்ப இந்த கலாச்சார ரீதியா மென்டலா இந்த பெண்கள் பாதிப்படுறாங்களா இல்லையா, அவ எவ்வளவு கேடு கட்டுற செயலுக்கும் தயாராகிறாங்களா இல்லையா. அப்படி நடந்து கொண்டிருக்கிறது பல திருமண வீடுகள்ல. உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா காரி போற அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரியான செயல்கள் நமக்கு முன்னாடி நடந்தா எட்டி உதைக்கணும், விரட்டணும் நினைச்சிட்டு இருக்கேன். உள்ளகம் நுழையும் போது செருப்பு ஒழிக்கிறது, ஊர்ல உண்டா செருப்பு ஒழிக்கிறது, ராமநாதபுரத்தில் உண்டா, எல்லா ஊர்லயும் உண்டா. அட என்னது செருப்பு ஒழிக்கிற, என்ன ஷூ ஒழிக்கிறதுக்கு ஷூ போட்டு போறாங்க, போட்டு வாசல்ல கலட்டினவுன அதை ஒழிச்சு வச்சுக்கிடுவா. யார் ஒழிப்பா, இந்த பொண்ணுடைய அக்கா தங்கச்சின்னு இருப்பாங்கல்ல, அவங்க ஒழிச்சுக்கணுமா. ஒழிச்சுக்கிட்ட பிறகு அந்த செருப்பு வாங்குறதுக்காக வேண்டி 100 கோடி 200 கோடி. இது என்ன மெத்தேடு, இந்த வீரப்பம் பண்ற வேலைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம். நம்ம வீரப்ப இருக்கார சந்தன வீரப்ப அவர் பண்ற வேலைக்கும் நீ இந்த வேலைக்கு என்ன வித்தியாசம். இப்பவே இந்த பிளாக் மேல சொல்லி கொடுத்தாவது செருப்பு அவன் செருப்பு வாங்கி வச்சுக்கிட்டு ரூபாய் என்ன நியாயம், செருப்பு அவன் செருப்பு அவன் விட்டு செருப்பு ஒழிச்சு வச்சுக்கிட்டு ரூபாய் கேட்கறது என்ன நியாயம். இது என்ன பழக்கம் மென்டலா நமக்கு என்ன உண்டாகினால நம்ம எந்த மாதிரி கேடு கட்ட கலாச்சாரத்துக்கு நம்ம தயாராகணும். இது என்ன முறை கண்டிக்க வேணாமா, இதை ஒழிச்சு கட்ட வேணாமா. பிற சமுதாயத்துக்கான பார்த்தா காரிக்கு போக மாட்டானா, என்னடா பண்றீங்க, இது என்னடா குத்துது. அப்ப செருப்பு போட்டு போறதுக்கு பழைய செருப்பு போட்டு அனுப்புவாங்க மாப்பிள்ளைக்கு, எல்லாம் ஒழுங்கா போட்டு எல்லாத்தையும் ஒழுங்கா போட்டு செருப்பை மட்டும் செய்யறது பழைய செருப்பு மாதிரி உள்ள போங்க, அப்பதான் செருப்பை ஒழிச்சுக்கிட்டா திருப்பி வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் சில பேர் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் இதெல்லாம் கேலி கிடையாது, இதுக்கு பேர் கிண்டல் கிடையாது. மார்க்கத்தில் தமாசு உண்டு, மார்க்கத்தில் கேலி செய்வது உண்டு. அதெல்லாம் ஹராமான காரியத்தின் மூலமாக அந்த கேலி கிண்டலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான கேலி குமாலம் கூத்து எல்லாம் நடக்கும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன. இந்த மாதிரி கலாச்சாரங்களை எல்லாம் ஒழிச்சு கட்டணும். இது போக வரதட்சணை, கல்யாணத்தில் ஒழிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வரதட்சணை. அது தனியா சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவ்வளவுக்கு விளங்கி வச்சிருக்கோம் எல்லாரும். அப்ப வரதட்சணைங்கிற இஸ்லாமிய கல்யாணத்தில் இருக்கிற காரணத்தினால ஏராளமான குமர்கள் தேங்கி கிடக்கிற காட்சியை பார்க்கணும். வெச்சங்கட்டு போய் ஆம்பளை கேட்கறா பொம்பளை கேட்கறா ஜமாத்துக்கு எல்லாம் உடந்த அஜர்த்து வரைக்கும் உடந்த. இன்னும் சொல்ல போனா அஜர்த்து தனி ரேட்டு. திருநெல்வேலி பக்கம் எல்லாம் பிஏக்கு இவ்வளவு, எம்ஏக்கு இவ்வளவு, மௌலவிக்கு இவ்வளவுன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. ஆமாங்க, மார்க்கத்தை சொல்லித்தர வேண்டிய மௌலவிக்கு அதுக்குன்னு ஒரு நிர்ணயிச்ச ரேட்டு போட்டிருக்காண்டா பாருங்க எந்த அளவுக்கு ஊடுருவி போச்சுன்னு. அப்ப வரதட்சணைங்கிற பழக்கம் ஒண்ணு கூட உருப்படியா இஸ்லாமா இல்லைங்க. ஒரு கல்யாண சபையில் உட்கார்ந்தோம்னு சொன்னா
99% காரியங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்ல. எல்லாம் இவனா உண்டாக்கிட்டது, பிற மதத்தை பார்த்து காப்பி அடிச்சது, அதையெல்லாம் தாண்டி போன விஷயங்கள். இந்த மாதிரியான கூத்துக்களை தான் நான் பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் ஒழிக்கணும். கல்யாணங்கிறது ரொம்ப லேசா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா, ரொம்ப அறிவுபூர்வமா கல்யாணத்தை பார்த்துட்டுங்க இஸ்லாத்துக்கு வரணும். கல்யாணத்தை பார்த்துட்டு இஸ்லாத்தை அவன் காதலிக்கணும். நாங்க தஞ்சாவூர்ல ஒரு திருமணம் அந்த காலத்துல கலந்துக்கிறது உண்டு, இப்ப நான் கலந்துக்கிறது இல்ல. நான் சொல்றது 1982 83 வாக்கல அப்போ ஒரு திருமணம். அந்த திருமணத்தில் நம்ம இந்த முறையா ஒரு சகோதரர் செஞ்சாரு. எல்லா அனாச்சாரத்தையும் விட்டு, ஒரு விதத்தில் இல்லாம, ஒரு அனாச்சாரம் இல்லாம, ஒரு மாலை கூட போடாம, ஒரு கோட்டு சூட்டு கூட இல்லாம சாதாரணமான ட்ரெஸ்ல வந்து அன்னைக்கு நடத்தின அந்த கல்யாணம். அதுக்கு நெடுஞ்செழியன் வந்திருந்தார். நெடுஞ்செழியன் அப்ப மந்திரி, கல்வி மந்திரி. அப்ப அந்த ஆள் வந்து இதை பார்த்துட்டு அவன் இஸ்லாத்தை லைக் பண்றான், குர்ஆனை தடை செய்யணும்னு சொன்ன நெடுஞ்செழியன் யாவும் இருக்குதா? எந்த நெடுஞ்செழியன்? இறந்து போயிட்டு அந்த ஆளு குர்ஆனை தடை செய்யணும்னு சொன்ன நெடுஞ்செழியன் காரைக்குள்ள செருப்பு கொடுத்தாங்க. அந்த நெடுஞ்செழியன் எனக்கு இந்த இஸ்லாம் தெரியாம போச்சு, இஸ்லாம் இப்படியா, இவ்வளவு சிம்பிளா, நான் பெருமையாக சுயமரியாதை திருமணத்தை நினைத்துக் கொண்டிருந்தேன், அதையெல்லாம் நீங்க தூக்கி சாப்பிட்டீங்களே. அவர் சொன்னாரு, அவர் வாயினால அதையெல்லாம் தூக்கி இந்த திருமணம் சாப்பிட்டுருச்சு. சுயமரியாதை திருமணங்கள் இதுல பிச்சை வாங்கணும், இதுதான் இஸ்லாமிய திருமணம் என்றால் நான் அந்த இஸ்லாத்தை காதலிக்கிறேன். பாருங்க, இதுதான் இஸ்லாமிய. அப்ப திருமணம்ங்கிறத பார்த்துவிட்டு இஸ்லாத்தை காதலிக்கிறான், நாளை கல்யாணம் பண்ணுவான். 10 திருமணத்துக்கு வந்தா அவன் இஸ்லாத்தை கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம என்ன செய்யறோம்? ஒரு திருமணத்தை பார்த்தான், அப்புறம் 9 திருமணத்தை பார்க்க வேற மாதிரி இருக்குமா? இது சரியில்லை, இவங்க வித்தியாசம் பண்ணிருக்காங்க, இஸ்லாம் அப்படி சொல்றதுன்னு நினைச்சுக்கிறோம். அப்ப அந்த மாதிரி திருமணங்களை எல்லாம் பிற சமுதாயத்தை கூப்பிட்டா கூட அதுல ஒரு தாவா இருக்கணும், அதுல ஒரு பிரச்சாரம் இருக்கணும், அதுல ஒரு மெசேஜ் இருக்கணும், அதுல அவனை இருக்கக்கூடிய தன்மை இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நடத்தும் பொழுது அந்த திருமணங்களும் ஒரு பிரச்சார சாதனமா அமையும். அப்படிப்பட்ட திருமணங்களை நம்ம நடத்தணும். எல்லா விதமான ஆடம்பரங்களையும் விட்டு ஒழிக்கணும். எல்லா விதமான மூட வழக்கங்களும் நம்மிடமிருந்து எடுபடணும். அது மாதிரி திருமணம் நடத்துவதற்கு முன் வரணும். ரொம்ப சீரியஸா முன் வரணும். திருமணங்கள் ஒரு பெரிய விஷயமா இருக்கு, பெரிய விஷயமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஞாபகப்படுத்துறதுக்கா சொல்றேன். இந்த நான் முஸ்லீம் ப்ரோக்ராம் போறமே இப்ப கேட்கிற கேள்வி எதை பத்தி கேட்கறாங்க பாத்தீங்களா? பதில் சொல்ல முடியுதாங்க? வெக்கி தலை முடியுமா இல்லையா? கேட்கறதுலாம் இந்த திருமண ஆடம்பரம், இந்த வரதட்சணை, இந்த இதுதான் வந்துகிட்டு உங்க சமுதாயம் அநியாயம் பண்ணுது, கொடுமையா இருக்குது, உங்க மார்க்கம் பிடிச்சிருக்கேன், இந்த மார்க்கத்தை பத்தி கேட்கலாம். அப்ப அந்த அளவு கேவலமான ஒரு காரியமாக உன்னிப்பா கவனிக்கப்படுது. பள்ளிவாசல் ரொம்ப வரமாட்டான், கல்யாணம் வந்துருவான்ல, கல்யாணம் 4 பேர் கூப்பிட வேண்டியிருக்குல்ல, வந்துடுறாங்க பாக்குறாங்கல்ல, அதை காரி துப்புறான். அதுல இருந்து நம்ம சமுதாயத்தை காப்பாற்றணும், மானத்தை காப்பாற்றணும், இஸ்லாத்தை காப்பாற்றணும். அப்படி நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையாக்கி அருள் புரியணும் என்று கேட்டுக்கொண்டு இப்ப அந்த சுன்னத்தான முறையில திருமணம் நடக்கும்.